இன்று தவக்காலத்தின் 22ஆம் நாள். இன்றைய தவ முயற்சி நற்கருணை நாதருக்கு இழைக்கப்படும் நிந்தைகளுக்காக பரிகார ஜெபம் சொல்லுவோம். இறை வார்த்தை: ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது கிண்ணத்தில் இருந்து பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். 1 கொரிந்தியர் 11:27. நற்கருணை நாதருக்கு நிந்தை பரிகார ஜெபம் செய்வது பெரிய வியாழன் அன்று இன்றும் மூத்தவர்கள் செய்யும் ஒரு சிறந்த பக்தி முயற்சி. ஏனோ அந்த பக்தி முயற்சியை நாமும் மறந்து போனோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லவும் மறுக்கின்றோம். சதா சர்வ காலமும் நற்கருணையில் பிரசன்னமாகியுள்ள இயேசுவுக்கு சதா காலமும் ஆராதனை செய்வது நம் கடமை என்றால், உலகெங்கிலும் உள்ள நற்கருணை பிரசன்னத்திற்கு சதா காலமும் அவசங்கை, அதாவது அவமானங்கள் நிகழ்த்தப்படுவது நிதர்சனமான உண்மை. அதற்கு பரிகாரமாக சொல்லும் ஜெபங்கள் இயேசுவின் மீதான நமது அன்பையும் அபிமானத்தையும் வெளிப்படுத்த திருச்சபை நமக்கு நல்கியுள்ள கருவி. இந்த நிந்தை பரிகார ஜெபமானது நாம் செய்த நற்கருணை அவசங்கைகளுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள ஆலயங்களில் பலர் நிகழ்த்திய அவசங்கைகளுக்கு, வெதுவெதுப்பும் பற்றுதலும் இல்லாமல் குளிர்ந்த மனநிலையுள்ள பலரின் நற்கருணை முன்பான சோம்பல் அசட்டைத்தனத்திற்கு கழுவாயாக. ஆண்டவருக்கு மிகவும் அருவருப்பான கோபம், வர்மம், பழி போன்ற அனைத்து அக்கிரமங்களுக்கும் கழுவாயாக. திவ்ய நற்கருணை முன்பு அமர்ந்து கொண்டு நம்முள் எழுந்த தூய்மையற்ற நினைவுகள், வெட்கத்திற்குரிய துர் ஆசைகள், தகாத பார்வை, மரியாதையில்லாத நடத்தை, தூய்மை குறைவான செயல்பாடுகளுக்கு, கனமான பாவ குற்றத்தோடு அவரின் திருவுடலை உட்கொண்டதற்காக, ஆண்டவரை பழிப்பதற்காக, பலரால் கூறப்பட்ட தூஷணங்கள், அவிவிசுவாச வார்த்தைகளுக்காக, அவர் பிரசன்னத்தின் மீதான பலரின் சந்தேகங்களுக்காக, அவர் பிரசன்னமாகியுள்ள போதே உலக காரியங்களில் நாட்டம் கொண்டு அசட்டையாய் ஆலயத்தை விட்டு வெளியேறிய தருணங்களுக்காக, நற்கருணை அவசங்கைகளில் அறிந்தோ அறியாமலோ ஈடுபடும் இளம் தலைமுறையை கண்டிக்காமல் விட்ட தருணங்களுக்காக, பல்வேறு ஆலயங்களுக்குள்ளாகவே நடக்கும் திருட்டு, கள்ளத்தனங்கள் ஆகியவற்றை பரிகரிக்க, அவர் திருச்சந்நிதியில் இடப்பட்ட பொய்யானைகள் என 24 விதமான நிந்தைகளுக்கு பரிகாரமான ஆராதனை ஜெபங்கள் நம் திருக்குடும்ப பக்தி மாலையில் தரப்பட்டுள்ளது. எப்போதும் இல்லை என்றாலும் இத்தவக்காலத்தின் வியாழக்கிழமைகளிலாவது இந்த ஜெபங்களை சொல்ல முயற்சி எடுப்போம். ஜெபம். நற்கருணையில் உள்ள இயேசுவுக்கு நிந்தை பரிகார ஜெபம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது. இன்று நாம் நற்கருணை நாதரை தனிமையில் சந்திக்கும் போது அந்த ஜெபத்தை மறக்காமல் ஜெபிப்போம்.